சனிப்பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாருமே பயப்படுறாங்க. எனக்கு எனக்கு வந்துராதீங்க. எனக்கு வந்துட்டாலே நான் வேற எங்கேயோ போய் உட்காந்துக்கிறேங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கு மக்கள் மத்தியில. சில பேர் சனி பகவான வந்து பக்தியோட வணங்குறாங்க. சனிப்பெயர்ச்சி சனி பகவான் சனிப்பெயர்ச்சி ஆகுது அப்படின்னாலே ஒரு பயம் வருது இல்லையா? அத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. சனி பகவான பத்தி சொல்லணும் அப்படின்னா, சனி பகவான் தர்ம கர்மாதிபன். நீ ஒரு மனுஷ பொறப்பு எடுத்திருக்க அப்படின்னா, பூர்வ ஜென்மங்கள் இதுவரைக்கும் நம்ம எத்தனையோ பொறப்பு எடுத்திருப்போம் இல்லைங்களா? எனக்கு பொறப்புலலாம் நம்பிக்கை கிடையாது. நம்பனாலும் நம்பாட்டியும் வந்து நீங்க இத வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆவணும். அதாவதும்மா, நம்ம இப்ப மனுஷ பொறப்பு எடுத்திருக்கோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எத்தனையோ பொறப்புகள் எடுத்திருப்போம். அந்த எத்தனையோ பொறப்புகள்ல நல்ல கர்மாக்களும், கெட்ட கர்மாக்களும் சேர்ந்து நம்ம செஞ்சதுனால தான் மானுட பிறப்பு அப்படின்றது நம்மளுக்கு வந்திருக்கு. ரொம்ப கெட்ட கர்மாக்கள் செஞ்சிருந்தோம் அப்படின்னா, மானுட பிறப்பு கீழ பிறப்புகள் அப்படின்றத எடுத்திருப்போம். இந்த மானுட பிறப்புல நம்ம செஞ்ச கெட்ட கர்மாக்களுக்கான பலன்களை நம்ம என்ன காலத்துல அனுபவிப்போம் அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு சனி தசம் போது அனுபவிப்போம். அதே மாரி சனி பகவான் 7 நாட்டு சனியா, அஷ்டம சனியா, அர்த்தாஷ்டம சனியா வராரு அப்படின்னும் போது அனுபவிப்போம். காரணம் என்ன அப்படின்னம்மா, சனி நான் முன்னமே சொன்ன மாரி தர்ம கர்மாதிபன், நீதிமான், ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான் தான். எனக்கு கரிசனலாம் கிடையாது. என் வீட்லயே ஒருத்தவங்க இருந்தாலும், என்னோட உறவா இருந்தாலும், செஞ்ச தப்புக்கான பலன்கள நான் கண்டிப்பா எல்லளவும் குறையாம குடுப்பேன். இதுதாம்மா சனியினோட குணாதிசயம். பாம்பு அப்டின்னா படையே நடுங்கும். சனி அப்டின்னா எல்லாருமே உலகத்துல இருக்க ஒவ்வொரு ஜீவராசிகளும் நடுங்கும். ஏன்னா, நீ செஞ்சதுக்கான பலன நான் கண்டிப்பா குடுத்தே தீருவேன். ரொம்ப சிம்பிள்ம்மா. இந்த சனி பெயர்ச்சியும் போதெல்லாம் நம்ம திருநள்ளாறு பக்கம் கூட போயிட முடியாது. ஏன்னா, 10 தெரு கியூ நிக்கும். அந்த அளவுக்கு சனி பகவான் மேல பயம். ரொம்ப நல்லவங்கள பார்த்தா பயம் இருக்க தானே செய்யும். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீசர்ன்னு சொல்லிக்கலாம். அதுதாம்மா ரீசன்.